ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க, எப்போவாச்சும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி தோசையாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும்ல, அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பாஸ்தாக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் பார்த்திங்கன்னா எல்போ பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தாலேயே நிறைய வெரைட்டி இருக்கும், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு தான் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இதில் எதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் போடுற பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிட வேணாம், ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். பாஸ்தா இருக்கிற பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்படி எந்த டைமுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதும். கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா கட் ஆகணும். அது பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணிடுங்க. பாஸ்தா ஒரு 90% வரைக்கும் குக் ஆயிருக்கு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாஸ்தா ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 5 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பழுத்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிலையும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகணும். நான் இன்னைக்கு எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடியே 2 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே காரமாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பெலாம் நீங்கள் போடலை அப்படின்னா இந்த டைமில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க, உடஞ்சிடாம. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அப்போ தான் மசாலாலாம் பாஸ்தாவில் நல்லா இறங்கும். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும். இது அப்படியே விட்டால் வெந்துடும். நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் பாஸ்தா எப்போ செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் செய்வோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
ஓகே, பாஸ்தா வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பரான டேஸ்டான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், எல்லாராலையும் செய்ய முடியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.